அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சி.வி. சண்முகம் பாமக மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் திமுக தங்களது கட்சி வேட்பாளராக அன்னியூர் சிவாவை அறிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி அபிநயாவை அறிவித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சி. அன்புமணியை அறிவித்துள்ளது. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டது. இருப்பினும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்களும் வெளிப்படையாகவே அதிமுகவிடம் எங்களது கட்சிக்கு ஆதரவு தாருங்கள் என கேட்டிருந்தார்கள். இருப்பினும் அதிமுகவோ தாங்கள் ஏற்கனவே எங்களது கட்சி நிர்வாகிகளோடு பேசி புறக்கணிக்கும் முடிவை எடுத்துவிட்டோம், இனிமேல் ஆதரவு தருவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிவிட்டார். இதேபோன்று தேமுதிகவும் தங்களது கட்சியின் நிலைப்பாடு இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்பதே. நாங்களும் எங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்த பின்னரே இந்த முடிவிற்கு வந்தோம். எனவே எங்களால் மீண்டும் ஆதரவு நிலைப்பாட்டை தர முடியாது என்று அறிவித்து விட்டார்கள். இருப்பினும் கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களான டாக்டர் ராமதாஸ், அன்புமணி போன்றோர்கள் அதிமுகவினுடைய வாக்குகளை எங்களுக்கு அளியுங்கள் என்று அந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரச்சாரத்தில் இதுபோன்ற சூட்சுமங்களை அவர்கள் கையாண்டு வந்தாலும் கூட விக்கிரவாண்டி தொகுதியில் பல இடங்களில் அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரான செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய படத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தங்களது பிரச்சார போஸ்டரில் இடம்பெற செய்துள்ளது. இவைகளை ஆங்காங்கே சுவர்களிலும் ஒட்டி வருகிறது. இவற்றை பார்த்த அதிமுக நிர்வாகிகளோ கொந்தளித்துள்ளார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவை அழிக்கும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு 18வது மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து எங்களை வீழ்த்த நினைத்தது. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் வீழ்ந்துவிட மாட்டோம். இறுதி வரை எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். விடிய பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மறுநாள் காலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து கொண்டார்கள். எங்களிடம் வாங்கிய பணத்தை கூட அவர்கள் திரும்பச் செலுத்தவில்லை. இதுபோன்று நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு கட்சியை நாங்கள் இனிமேலும் ஆதரிக்க தயாராக இல்லை. இது மட்டும் அல்லாமல் எங்களது கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரான அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களின் படத்தை எங்களது கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெறாமல் அவர்களாகவே பயன்படுத்தி வருகிறார்கள். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர்கள் உடனடியாக இதற்கு மன்னிப்பு கேட்டு இந்த போஸ்டர்களை அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். இது மட்டும் அல்லாமல் சி.வி. சண்முகம் அவர்களினுடைய உதவியாளர் திண்டிவனம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் எங்களது அனுமதி இல்லாமல் எங்களது கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரின் படத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இது மட்டும் அல்லாமல் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்த வீடியோக்களை பதிவிட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அதிமுகவின் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக உள்ளது. சி.வி. சண்முகம் அவர்களோ ஏற்கனவே என்னை கொலை செய்த திட்டமிட்ட கும்பலே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. இவர்களுக்கு எங்களால் ஆதரவு அளிக்க முடியாது. எங்களது கட்சியின் நிலைப்பாடு இந்த தேர்தலை புறக்கணிப்பது. நாங்கள் தெளிவாக ஏற்கனவே கூறிவிட்டோம், நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்று. இவை அனைத்தும் தெரிந்தும் கூட வேண்டுமென்றே வாக்கிற்காக எங்களது கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரின் படத்தை தொடர்ந்து இவர்கள் போஸ்டரில் வெளியிட்டது கண்டனத்திற்குரியது. இது மட்டும் அல்லாமல் அதிமுக என்ற பேர் இயக்கத்தை அழிக்க துடிக்கும் கும்பலில் இவர்களும் ஒருவர்கள். நாங்கள் எவ்வளவோ கேட்டும் கூட இறுதி வரை எங்களோடு இவர்கள் கூட்டணிக்கு வரவில்லை. இப்பொழுது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு எங்களது அனுமதியை பெறாமல் எங்களது கட்சியின் தலைவியினுடைய படத்தை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. உடனடியாக இவர்கள் அந்த படங்களை நீக்க வேண்டும் என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியிருந்தார். இதேபோன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் பாமகவின் இந்த செயலுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்.
பாமக ஏற்கனவே அதிமுகவினுடைய ஆதரவை கேட்டும் கூட தர மறுத்த பின்பும் இதுபோன்று செய்வது கண்டனத்திற்குரியது என்று அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நன்றி.